Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard Maxல example 3.50 இருக்கக்கூடிய கிராஃப் வந்து பார்க்கலாம். நிஷாந்த் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஓட்டத்தின் வெற்றியாளர் ஆவார். அவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் என்ற சீரான வேகத்தில் ஓடி இலக்கினை 1 மணி நேரத்தில் அடைந்தார். அதாவது 1 மணி நேரத்துல 12 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிருக்காரு. அவரை தொடர்ந்து ஆராதனா, ஜெயந்த், சத்யா, ஸ்வேதா ஆகியோர் முறையே 6 கிலோமீட்டர் பெர் மணி, 4 கிலோமீட்டர் பெர் மணி, 3 கிலோமீட்டர் பெர் மணி மற்றும் 2 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் ஓடி வந்தனர். அவர்கள் அந்த தூரத்தை முறையே 2 மணி, 3 மணி, 4 மணி மற்றும் 6 மணி நேரத்தில் அடைந்தனர். வேகம், நேரம் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2.4 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு வந்து நம்ம வந்து டேப்லெட் காலம் வந்து டிரா பண்ணணும். இதுக்கு வந்து டைம் அண்ட் ஸ்பீட் அண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப எக்ஸ வந்து நம்ம ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட், டைம். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஸ்பீட கிலோமீட்டர் பெர் ஹார்ல எடுத்துப்போம். டைம் ஹவர்ஸ்ல வந்து எடுத்துப்போம். இதுல ஃபர்ஸ்ட் நிஷாந்த் அப்படிங்கிறவரு 1 மணி நேரத்துல 12 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணிருக்காரு. 1 மணி நேரத்துல 12 கிலோமீட்டர். அடுத்து 2 மணி நேரத்துல 6 கிலோமீட்டர், 3 மணி நேரத்துல 4 கிலோமீட்டர், 4 மணி நேரத்துல 3 கிலோமீட்டர், அடுத்து 6 மணி நேரத்துல 2 கிலோமீட்டர். ஸ்பீட்ல ஒவ்வொரு ஆளும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணிருக்காங்க. இப்ப இது எந்த வேரியேஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 12, 6, 4, 3, 2 அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? அப்ப எக்ஸோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒய்யோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்ப எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஒண்ணு வந்து ஆப்போசிட்டா இருக்குது ரெண்டுமே. அப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடு. ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா y ஈக்குவல் டு k by x. இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னும் போது இந்த x வந்து மேல போயிடும். அப்ப xy ஈக்குவல் டு k. அப்ப xy ஈக்குவல் டு k அப்படின்னும் போது எப்படி எழுதுவோம்னா x ஓட வேல்யூ வந்து 12, y ஓட வேல்யூ வந்து 1 ஈக்குவல் டு 6 into 2 ஈக்குவல் டு 4 into 3 ஈக்குவல் டு 3 into 4 ஈக்குவல் டு 2 into 6 ஈக்குவல் டு k. இதுல எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 12 தான் கிடைக்கும். 12 into 1 12, 6 2s are 12, 4 3s are 12, 3 4s are 12, 6 2s are 12. அப்ப 12 equal to k. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம பாயிண்டா எடுத்து எழுதிக்கலாம். 12, 1, 6, 2, 4, 3, 3, 4, 2, 6. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணலாம். இந்த ஹரிசாண்டலா இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 1 எடுத்திருக்காங்க. 1 2 3 4 5 1 1 எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸ்லயே வந்து 1 1 எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீடா வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பீட் கிலோமீட்டர் பெர் ஹார், அதாவது வேகம் கிலோமீட்டர் பெர் மணி. அடுத்து ஒய் ஆக்சிஸ வந்து டைம் ஹவர்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. நேரம் மணில வந்து எடுத்திருக்காங்க. கையோட வந்து ஸ்கேலும் வந்து எழுதிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 1 எடுத்திருக்கோம். கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருக்கு. ஸோ இது வந்து கிலோமீட்டர். அடுத்து ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 ஹார், 1 1 எடுத்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 12, ஒய் ஆக்சிஸ்ல 1 அப்படின்னும் போது இந்த இடம் வந்து மீட் ஆகும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 6, ஒய் ஆக்சிஸ்ல 2 அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 4, ஒய் ஆக்சிஸ்ல 3 போது இந்த பாயிண்ட் மீட் ஆகும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 4 அப்படின்னா இங்க வந்து மீட் ஆகும். அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, ஒய் ஆக்சிஸ்ல 6 அப்படின்னா இங்க வந்து மீட் ஆகும். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கர்வ் மாதிரி போறதுனால இந்த எல்லா பாயிண்ட்டையும் வந்து மீட் பண்ற மாதிரி ஒரு கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணி இங்க ஒரு ஆரோ மார்க், இங்க ஒரு ஆரோ மார்க். இதுக்கு மேல xy ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அடுத்து கௌசிக் அப்படிங்கிற பையன் 2.4 கிலோமீட்டர் பெர் ஹாரை வந்து ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
இதுல 2.4 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸா. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க 2.4 இருக்கும் அப்படின்னா அந்த 2க்கும் 3க்கும் மிடில் வந்து இந்த 5 கோடு இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா 2.4. இப்ப 2.4 கரெக்டா இந்த கர்வ்ல எங்க போய் மீட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5ல வந்து மேட்ச் ஆகும். அவ இது எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 5 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, இங்க வந்து 2.4 அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. இப்ப எழுதும் போது 2.4 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு போட்டு, நேரம் அப்படிங்கிறது டைம் இல்லையா, செவ்வளவு எடுத்துக்காங்கன்னா 5 மணி நேரம், அதாவது 5 hours. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.